நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியெல்லாம், இப்படி சின்ன குழந்தைய விட்டுட்டு வந்துட்டு இப்படி படிக்கிறியே அப்படிலாம் சொல்லுவாங்க. இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இது இல்லைன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு என்னவோ நீங்க ஆசைப்படணும், உங்களுக்கு தோணணும் நான் மக்களுக்காக இருக்கணும். வணக்கம், என் பேர் சிந்து பிரபா. நான் என்னோட சொந்த ஊர் விருதுநகர். நான் இங்க என் ஹஸ்பண்டோட கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். தாம்பரம்ல இருக்கிற ரேஸ் பிரான்ச்ல ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நான் படிக்கணும் அப்படின்னே இருப்பேன் எப்பயுமே. அதனால என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு. நான் அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வேணாம், இப்பதானே மேரேஜ் ஆயிருக்கு, லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனா படிச்சுட்டு இருந்தேன். எப்போனா 2022ல எங்க வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, நீ நல்லா தானே படிக்கிற, ஏன் படிக்க மாட்டேற அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்ப ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்பயும் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் இருந்தனால நான் அப்போ ஜாப் போயிட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவரும் அதே தான் சொன்னாரு, நீ ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மறுபடியும், இப்படியே வீட்லயே உட்காந்துட்டு என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க என்னை மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட அம்மா. எனக்கு இப்போ 1.5 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. நான் ஜாயின் பண்ணும்போது அவனுக்கு 8 மந்த்ஸ் தான். எங்க அம்மா தான் என் கூட இருந்துட்டு அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னா நான் இது எதுவுமே அச்சீவ் பண்ணிருக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் என்னை மோட்டிவேட் பண்ணி இங்க ரேஸ்ல ஜாயின் பண்ணு, வெரண்டா ரேஸ், தாம்பரம் பிரான்ச்ல இருக்க வெரண்டா ரேஸ்ல ஜாயின் பண்ணு, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், அவரோட கொலீக்ஸ் கூட நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜாயின் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க வீட்டுல சொன்னோம். எங்க அம்மா சரி நான் சப்போர்ட்டிவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்தாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்ப டெய்லி 2 பேரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீ மட்டும் எடுக்கலன்னா அவ்வளவுதான், இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இது இல்லைன்னா முடிஞ்சிரும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அதுக்கெல்லாம் இல்லாம நான் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். என்னதான் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிட்டாலும் வீட்டுல உட்காந்துட்டே சாப்பிடலாம் அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்ல. சோ அதை டிசைட் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கல. ஆனா இப்போ இந்த ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் கிட்ட நான் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிச்சேன். டெய்லியுமே நைட் வரைக்குமே அங்க இருந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியெல்லாம், இப்படி சின்ன குழந்தைய விட்டுட்டு வந்துட்டு இப்படி படிக்கிறியே அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி எங்க அம்மா தான் நான் இருக்கேன், அவர் இருக்காரு, எதுனா நீ உன்னோட இதை பாரு, உனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இப்படி இருப்பாங்களான்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்லிட்டு படிக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேரும் பயங்கர சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேஸ் பத்தி சொல்லணும்னா, நான் படிப்பேன். பட் எனக்கு அந்த எக்ஸாம்ல போய் அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா சொல்றேன், ஒரு 1 ஹவர்ல எனக்கு தூக்கம் வந்துடும். அவ்வளவு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது என்னால அதை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. மேக்ஸ்லாம் போடுவேன், ஆனாலுமே அங்க போனா அந்த ஃபாஸ்ட் வராது, வேகமா என்னால போட முடியாது. வித்தின் டைம்குள்ள என்னால முடிக்கவே முடியாது. லாஸ்ட்ல ஒரு 50 கொஸ்டின் 60 கொஸ்டின்ஸ் கூட நான் ஆன்சர் பண்ணாமலே வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணதுல எல்லாம். ஆனா இங்க மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சப்போ ஸ்டார்டிங்ல அப்படி இருந்துச்சு. அப்புறம் ஒரு டைமும் டைமிங் வச்சு இப்போ சார்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, 1 ஹவர்ல முடிக்கணும்னா நீங்க 1 ஹவரே டைம் அப்படின்னு நினைக்காதீங்க, 45 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, அடுத்து 50 மினிட்ஸ் நீங்க சரி பாருங்க, எல்லாமே கரெக்டா ஷேட் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நிறையவே கைட் பண்ணிருக்காங்க. மென்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த டைம் வேணா அவைலபிளா இருப்பாங்க, நம்ம என்ன கேட்டாலுமே பண்ணி கொடுப்பாங்க. அதையும் மீறி சொல்லணும்னா நிறைய மார்க் டெஸ்ட் போட்டேன், எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். மார்க் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன். மொபைல்லையுமே அந்த ஆப்ல டெஸ்ட் எல்லாமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல எல்லாம் மார்க் பயங்கரமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, வராது. ஆனா இதுல எல்லாம் எனக்கு ஃபாஸ்டா படிக்கிற அந்த இது வந்தனால எக்ஸாம்ல போய் எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. உண்மையாவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, குரூப் 4 டைமே இல்ல, என்னடா புக்லெட்டா இது, புக்கு மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க, இப்படியெல்லாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு டைம் இருந்துச்சு, எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட டைம் நிறையவே இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த டைம்ல நான் ஃப்ரீயா இருந்தேன். அதுக்கெல்லாம் ரீசன் அந்த மார்க் டெஸ்ட் கண்டினியூஸா போட்டது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க படிக்கணுங்க, ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் பார்க்கணும். பிவைக்யூஸ் ஏன் சொல்றேன்னா, இப்ப என்ன கூட நிறைய பேர் கேட்டாங்க, பிவைக்யூஸ் பார்க்க சொல்றீங்க, ஆனா ஒண்ணு கூட வரல, எல்லா பேட்டர்ன் எல்லாமே மாத்திட்டாங்க, ஆனா நீங்க எப்படி பிவைக்யூஸ்ல பார்க்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்ஸ்டியூட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸே என்ன கேட்டாங்க. ஆனா அது ஏன் முக்கியம்னா, நமக்கு கான்செப்ட் புரியணும். முன்னாடி எல்லாம் ஒன்லைன் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது, உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சாதான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும்.
போக போக டஃப்பா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து போக முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வேலைக்கு தான் வந்திருக்கீங்க. அதுக்காக வந்து சும்மா நீங்க பண்ற வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க எதுக்காக போயிருக்கீங்க, உங்க கோல் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க நீ படிப்ப அதனால எழுது, அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு என்னவோ நீங்க வந்து ஆசைப்படணும், உங்களுக்கு தோணணும் நான் இவங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கணும், நான் வந்து மக்களுக்காக இருக்கணும், இல்ல பணத்துக்காக கூட நான் நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு பெர்மனண்டா ஜாப் வேணும், ஏதோ ஒண்ணு. ஆனா உங்களுக்கு தோணணுங்க, அப்பதான் நீங்க படிப்பீங்க. என் பேர் அழகர் ராஜா, நான் சிந்து பிரபாவோட ஹஸ்பண்டு. ஸோ உங்கள் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் ஃபினான்ஷியலாகவும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணேன். அதர்வைஸ் அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அவங்கள ஃப்ரீ பண்ணனால அவங்க வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வறண்ட ரேஸ்ன்றது எங்களுக்கு நேர்பையில் இருந்தாலும், அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் நிறைய பேர் அங்கே நல்லா சஜஷன் பண்ணாங்க, வறண்ட ரேஸ் நல்லா கோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து வறண்ட ரேஸு அவங்கள மோட்டிவேட் பண்ணதுக்கும் அவங்கள வந்து அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண வச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட சொன்னப்போ எப்படி இருந்ததுன்னா, அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஏப்ரலில் தான் ஜாயின் பண்ணாங்க, ஏப்ரல் ஜூலை தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ண இந்த ஒரு ஷார்ட் டைம்ல கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள வறண்ட ரேஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து எனக்கு தாம்பரம் வராண்டா ரேஸ் பத்தி எப்படி தெரியும்னா, என் ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. நாங்க போவோம், அந்த சைட்ல போகும்போது நாங்க அடிக்கடி பார்த்துருக்கோம் அந்த ஏரியால. எங்களுக்கு கிட்ட இருந்துச்சு. ஏன் கிட்ட பார்த்தோம்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். ஸோ அவனுக்கு இப்பதான் 1.5 months ஆகுது. அவனை வச்சுக்கிட்டு எப்படி படிக்கிறது, டெய்லி போயிட்டு வரணும், நியர்பையா இருக்கணும். சப்போஸ் அவனுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா உடனே ஓடி வரணும். ஸோ எனக்கு நியர்பையா இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தேன்னா, அந்த இன்ஸ்டியூட்ல உள்ள போயிட்டு ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன். நல்லதா இருந்துச்சு, நல்ல முறையில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் வந்து நிறைய பேர் அங்க ஆர்ஆர்பி கிளாஸ், பேங்கிங் கிளாஸ், எஸ்எஸ்சி கிளாஸ் இது எல்லாமே படிக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நீ ரெண்டுமே காம்போ போட்டுக்கோ அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாரு. சரி வேணாம், ஃபர்ஸ்ட் நான் இது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணது வந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஜூலைல தான் ஜாயின் பண்ணேன். ஜூலை 2025 அப்பதான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா நிறையவே சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் போனப்போ எல்லாமே புதுசாதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் புக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்தாங்க. எப்படிடா படிக்கிறது அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இல்லாம டெய்லி கிளாஸ் பேசிஸ்ல எடுத்தனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் 3 months நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டடி பீரியட் நாங்க வந்து 3 years படிக்கலாம். எவ்வளவு நாள் வேணா எவ்வளோ நேரம் வேணா உள்ள உட்காந்து படிக்கலாம். மார்னிங் பாத்தீங்கன்னா 10 o'clock கிட்ட நான் போவேன். அதுக்கப்புறம் நைட்டு பாத்தீங்கன்னா 10 o'clock கிட்ட தான் நான் அவ்வளோ நேரமே உட்காந்து படிச்சிருக்கேன் நான் அங்க. ஸோ எப்பயுமே அவைலபிளா இருக்கும் நைட்லலாம். லேப் ஓப்பன்ல இருக்கும். நமக்கு தேவையானதை நம்ம வந்து டெஸ்ட் கூட போட்டுக்கலாம். எல்லாமே இருக்கும். லேபும் ஓப்பன் தான், லேபும் ஆக்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லைப்ரரி இருக்கு. லைப்ரரியில வந்துட்டு நம்ம கேட்குற புக்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைன்னா மென்டர்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ரூம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நேரம் வேணா உட்காந்து படிக்கலாம். யாரும் வந்து நீ ஏங்க உட்காந்துருக்க அந்த மாதிரிலாம் அன்னெசரியாலாம் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க நம்மள. ஸோ நான் அந்த டைமை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அங்க நிறையவே எனக்கு டைம் கிடைச்சிது. அந்த டைமிங்னாலதான் என்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இப்ப வந்துட்டு நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 8 monthsல ஒரு பேபி இருந்தான். அவன் வந்து எப்படின்னா விட்டுட்டு இருக்க மாட்டான், எல்லா பேபிஸ் மாதிரியே தான். ஆனா எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அவனை கூட வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிடாது இல்லையா? அதுக்காக வந்துட்டு நம்மளோட கோல்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, உனக்கு வந்து கிடைச்ச மாதிரி ஹஸ்பண்ட், உனக்கு கிடைச்ச மாதிரி அம்மா எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஸோ சப்போர்ட் சிஸ்டம் முக்கியம் தான். ஆனா அதையும் தாண்டி உங்களோட கோல்காக நீங்க என்ன பண்றீங்க அதுவும் ரொம்ப முக்கியம். எல்லாமே இருக்கும் தாங்க, எல்லாருக்குமே சூழ்நிலை இருக்கும், சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும் தான். ஆனா நீங்க அந்த டைம்ல என்ன பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். உங்களோட செல்ஃப் இது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் அந்த குழந்தை பிறந்து உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவுமே எனக்கு சைட் பை சைடு இருந்துச்சு. நைட்லாம் தூங்க மாட்டான், நம்ம நைட்டும் முழிக்கிற மாதிரி இருக்கும், காலையிலயும் சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒண்ணு வேணும்னா அது நம்ம தான் அச்சீவ் பண்ணணும். நமக்கு அதுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அது எல்லாமே முக்கியம். எஃபர்ட்ஸ் முக்கியம், அதுக்கான சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நான் மட்டும் பண்ணல, என் ஃபேமிலியில எல்லாருமே பண்ணாங்க. முக்கியமா என்னோட பையன் பண்ணான், அதான் முக்கியம். அவன் அவ்வளவு தூரத்துக்கு இல்லைன்னா என்னால இதை அச்சீவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல.
பட் கேர்ள்ஸ் வந்து அப்படியே வீட்லயே இருந்துராதீங்க, கல்யாணம் முடிச்சுட்டு இவ்வளவுதான் நமக்கு, நமக்கு என்ன டெய்லி நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு இருந்துராதீங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். அது வந்து எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. சும்மா எப்படியா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க இது பண்ணிட்டு வரணும்னா நீங்க வந்து கண்டிப்பா முன்னாடி வந்து படிக்க ஆரம்பிக்கணும். படிக்கணும்னு இல்ல, உங்களுக்கு எந்த ஃபீல்டுல உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். இதுக்காக அதையோ இல்ல அதுக்காக இதையோ விட்டுறாதீங்க.